காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸ்விம்மிங் ஃபூல்ல அழகா உட்காந்துட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா ராகினி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, "ஓ! நீ இங்க தான் இருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு! உன்னை உயிரோடவே விடமாட்டேன். இது நல்ல சான்ஸ். 2வது வாட்டி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போய் தள்ளி விட்டாங்க. அப்படியே உள்ள விழுந்துட்டு கத்துறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க காவேரி. "யாராவது காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அங்கருந்து கரெக்ட்டா அவங்க அக்கா கங்கா பார்த்துட்டாங்க. கிட்ட வந்து, "ஐயோ! காவேரி என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "கிட்ட வா, என் கைய குடு. நான் கை குடு" அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா கைய குடுக்கவே முடியல. காவேரி அப்படியே ஒரு மாதிரி உள்ள முழுகிட்டே இருக்காங்க. கத்துறத பார்த்தோனே அங்க தாத்தா, இன்னொரு தாத்தா 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. விஜயும் அங்க தான் இருக்காரு. "என்ன ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தாத்தா சொல்றாரு. "ஆமா தாத்தா, இது காவேரியோட அக்கா கத்துற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "சரி வாங்க வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே எழுந்து வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. காவேரி அப்படியே உள்ள தண்ணீல கத்துறத பார்த்தோனே விஜய் பயங்கரமா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. ஐய்யயோ! காவேரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு மாரி டென்ஷனா ஓடி வராரு. ஓடி வந்து அப்படியே தண்ணீல குதிக்கிறாரு. குதிச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி காப்பாத்துறாரு. காப்பாத்தி அந்த கரை மேல போட்டாரு. ஓடி வராங்க. மகாவும் வராங்க. அவங்க வீட்டுக்கார் 2 பேருமே சேர்ந்து வராங்க. "என்ன ஆச்சு? ஏதோ சவுண்ட் கேட்குதே" அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா, மகா 2 பேருமே கிட்ட வராங்க. "ஐய்யயோ! காவேரி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. "இல்ல தண்ணீல விழுந்துட்டா. எழுந்துரு எழுந்துரு காவேரி எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா பயங்கரமா கத்துறாங்க. "உனக்கு ஒண்ணும் ஆகாது காவேரி. எழுந்துரு எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. கை, கால் எல்லாத்தையும் பிடிச்சு நல்லா தேய்ச்சு விடுறாங்க. மகாவும் தேய்ச்சு விடுறாங்க. "காவேரி எழுந்துரு காவேரி எழுந்துரு" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. சூர்யா, தாத்தா எல்லாருமே கத்துறாங்க. "எழுந்துரு காவேரி எழுந்துரு." ஆனா காவேரி எழுந்துக்கவே இல்ல. "என்ன காவேரி விளையாடிட்டு இருக்கியா? எழுந்துருன்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "என்ன சார் இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க விளையாடுற டைமா இது?" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "இல்ல இல்ல இவ எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பா. இவ எதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டா. இப்ப கூட மயக்கம் வந்த மாதிரி நடிச்சாலும் நடிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே ராகினி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. "உன்னை எழுப்புங்க எழுப்புங்க." எழுந்துக்கவே மாட்டா. அவ முடிஞ்சிடுச்சு. அவ கதையே முடிஞ்சிடுச்சு. அவ இந்நேரம் போய் சேர்ந்துட்டு இருப்பா. அவ உயிரோடையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நின்னு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. "காவேரி எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இல்ல உண்மையாவே மயக்கமா இருக்கா, நான் செக் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே நாடிய பிடிச்சு பார்க்குறாங்க. "ஆமா சார், பல்ஸ் குறைஞ்சிட்டே தான் போகுது. அவங்க மயக்கமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "ஐயோ! எழுந்துரு காவேரி எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க கங்கா. "எழுந்துருமா எழுந்துரு" சொல்லிட்டு தாத்தாவும் கத்துறாரு. "இப்ப என்ன பண்றது? எழுந்துக்கவே இல்லையே. சரி ஆம்புலன்ஸ் எதுக்காக ஃபோன் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹோட்டல்ல சொல்றாங்க. அங்க போயிட்டு இரு நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சூர்யா போறாரு. போயிட்டு ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தோனே எழுந்துருங்க எழுந்துருங்க எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. ஆனா இவன் எழுந்துக்கவே இல்ல காவேரி. இப்ப என்ன தாத்தா பண்றது? "சரி நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். வாயில அப்படியே மூச்ச குடுத்துட்டு நம்ம காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாயில காத்து வச்சு அப்படியே ஊதுறாரு. ஊதிட்டு "எழுந்துரு காவேரி எழுந்துருன்றாரு." கொஞ்ச நேரம் எழுந்துக்கவே இல்ல. கை கால்லாம் அப்படியே தேய்ச்சு விடுறாங்க. "எழுந்துரு காவேரி எழுந்துரு" அப்படி சொல்லிட்டு கங்கா பயங்கரமா கத்துறாங்க. "உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ நல்லா தான் இருக்க. எழுந்துரு எழுந்துருன்னு." அப்படியே ஒரு மாரி இரும்பிட்டு எழுந்துக்கிறாங்க. ஐயோ கடவுளே! இவ பொழச்சுக்கிட்டாளா இவ? இவ உயிரோட இருக்க மாட்டான்னு நெனச்சா வந்துட்டா பாரு! அப்படி சொல்லிட்டு ராகினி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே காவேரி எழுந்துக்கிறாங்க. காவேரி எழுந்துட்டோனே அப்படியே விட்டுட்டு கங்காவும் அங்கருந்து போயிட்டாங்க. "என்னாச்சு காவேரி? இப்ப பரவாயில்லையா? என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. "ஏன் எதுக்காக ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுந்த? உனக்கு தான் நீச்சல் தெரியாதுன்னு அன்னைக்கே சொன்னேன்ல. ஏன் போன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு நீச்சல் தெரியாம நான் போய் விழுவேனா? நான் அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். யாரும் என்ன புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்னது உன்ன தள்ளி விட்டுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டோனே தாத்தா, விஜய் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன ஆச்சு? ஏன் எப்படி தள்ளி விட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. "எனக்கும் தெரியலங்க. தள்ளி விட்டாங்க அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து கூப்பிடுறாங்க. "இங்க பாருங்க இந்த ஹோட்டல்ல எங்கெங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கோ அது எல்லாமே காட்டுங்க. எனக்கு அதுவும் முக்கியமா இந்த ஃபுட்டேஜ காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்ப அவரு ஒரு மாரி தயக்கமா இருக்காரு. "என்ன ஆச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. "இல்ல சார், இங்க இருக்க எந்த கேமராவும் ஒர்க் ஆகல. 2 நாள் ஆச்சு. ப்ராப்ளத்துல இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தியிருக்கீங்க. ஒரு ஃபுட்டேஜ் இல்லன்னா எப்படி? பாதுகாப்பே அதுதானே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா விஜய் திட்டுறாரு. "இல்ல சார், இந்த மாரி நடக்காது. இப்பதான் அப்படி ஆயிடுச்சு." "என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க. காவேரிய யாரோ புடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ உங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த மாரி தள்ளியிருக்காங்க. இப்படி தள்றதுக்கு என்ன பேரு தெரியுமா? அட்டெம்ப்ட் மர்டர். புரியுதா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "விடுங்க அதெல்லாம் பெருசு பண்ணி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்ன என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இல்ல யாரோ புடிச்சு தள்ளுன மாதிரி தான் இருக்கு." "என்ன தள்ளுன மாதிரி இருக்கா? இதுக்கு முன்னாடி தள்ளி விட்டாங்கன்ற, இப்ப தள்ளுன மாதிரி இருக்கா? என்னதான் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "நீ யோசிச்சு யோசிச்சு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருப்ப. அத கேட்டுட்டு இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா விஜய் அங்கருந்து போறாரு. பின்னாடியே சூர்யாவும் போறாரு. 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "சரி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க அப்படியே. "இப்ப பரவாயில்லையா? உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கறாங்க. தாத்தா 2 பேருமே அங்கருந்து கிளம்பிட்டாங்க. பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி பரவாயில்ல. அங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "இல்ல. எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். எனக்கு சரியாயிடுச்சு. பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. "ஒரு டவல் கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி
காவேரிகிட்ட கொடுத்துட்டு மகாவும் போகிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டவலில் தொடச்சிட்டு யோசிக்கிறாங்க. இந்த வேலையை யார் பார்த்துருப்பான்னு எனக்கு கரெக்டாக தெரியும். இந்த ராகினி தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க.